ஐசிஎஸ்சி 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் நாய்ஸ் பொல்யூஷன் சத்தம் மாசுபாடு இதில் ட்ரெயின், கார்ஸ், ஏர்பிளேன் இத்துடன் சம்மந்தமே இல்லாமல் மஸ்ஜிதையும் இணைத்து ஒரு உதாரணம் கொடுத்துள்ளனர். அது ஏனென்று எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆல் வி நோ இட் வாட் இஸ் த மீன் ஆஃப் ஐசிஎஸ்சி. ஐசிஎஸ்சி என்பது இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். எப்படி இந்தியாவில் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு சிஸ்டம், கல்வி சிஸ்டம். இதில் தான் 6th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இப்படி எட்டுள்ளனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாய்ஸ் பொல்யூஷன்ற என்னன்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு டெசிபலுக்கு மேலே இருந்தால் அது நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடியது. டெசிபல்னால் சத்தத்தை அளவிடும் முறைக்கு தான் டெசிபல்பாங்க. அது அபோவ் 90 டெசிபல் இருந்துச்சுன்னா அது வந்து தீங்குலைக்கூடிய, இட்ஸ் ஹார்ம்ஃபுல். அபோவ் 90க்கு மேலே ஏர்பிளைன் இருக்குது சரி, ட்ரெயின் இருக்குது சரி, கார் இருக்குது சரி, இத்துடன் ஏன் மஸ்ஜித் சம்மந்தம்லாம் மஸ்ஜித் இணையத்தில் அது தெரியவில்லை. இதற்கு பதிலாக மஸ்ஜிதுக்கு பதிலாக எக்கச்சக்க லாட் ஆஃப் எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கன் வந்து அதிக டெசிபல், அதாவது ஆவரேஜை விட அதிகமாக ஏற்படுத்தக்கூடியது. ரெண்டாவது மியூசிக் கான்சர்ட், அதாவது ராக் கான்சர்ட், இசை கச்சேரி, இது அதிகமாக ஏற்படுத்தக்கூடியது. இது போன்ற பல உதாரணங்கள் தந்து கொண்டே போகலாம். இதையெல்லாம் ஒரு உதாரணமாக எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு உள்ள முக்கியமான ஒன்றை மட்டும் எடுத்து குறிப்பிடலாம். இவர்கள் மதவெறிய சிறு குழந்தைகளுக்கு நஞ்சாக ஊட்டுகின்றனர். இவர்கள் மதவெறி இதிலிருந்து புரிகிறது. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஆனால் அதில் ஒரு சில மத வெறியர்களும் இருக்கிறார்கள். அது அவர்கள் செயல்கள் மூலம் தெரிய வருகிறது. பாருங்கள், ஹெலிகாப்டர் எக்ஸாம்பிளாக போகலாம், கார் ஹார்ன், ஜெட் என்ஜின், கான்சர்ட், பாருங்கள் ராக் கான்சர்ட், இவையெல்லாம் எக்ஸாம்பிளாக போடாமல் சம்மந்தமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு முக்கியமான ஒன்றை எக்ஸாம்பிளாக போட்டு அவர்கள் மதவெறியை காண்பித்துள்ளனர். இது போன்ற பல ட்ரக்ஸ், பெரிய லாரிகள் அதிக டெசிபலை ஏற்படுத்தக்கூடியது, ட்ரம் செட் அதிக டெசிபலை ஏற்படுத்தக்கூடியது, மாசு விளைவிக்கக்கூடியது, அதிக மாசு விளைவிக்கக்கூடியது. ஆனால் இவற்றெல்லாம் விட்டுவிட்டு மஸ்ஜிதை இட்டு அவர்கள் மதவெறியை காண்பித்து உள்ளனர். இதற்கு உதாரணமாக ஏன் மஸ்ஜித் இருக்கலாம், ஐவேளை பாங்க, அதாவது இறைவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வணங்குவதற்கு அழைக்கப்படும் பாங்க, அது அவர்கள் டிஸ்டர்பாக இருக்கிறான். சரி, நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். 24 hours ரன் ஆகி கொண்டு இருக்கிற கார்ஸ், ஏரோப்ளேன், ட்ரெயின், மோட்டார் சைக்கிள், இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டு போகலாம். இத்துடன் ஒரு ஐவேளை அழைக்கப்படுகிற பாங் சவுண்டோட கம்பேர் பண்ணால் எது நாய்ஸ் பொல்யூஷனை அதிகக்கூடியது. ஒரு கன் ஷாட்டை 140, அப்போ 140 டெசிபலை ஏற்படுத்தக்கூடியன்னா ஒருவேளை பாங்கு ஏற்படுத்தக்கூடிய டெசிபலை விட ஒரு கன் ஷாட் டெசிபல் அதிகமாக இருக்குது. இது போன்ற பல எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனால் சம்மந்தம்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு முக்கியமான ஒன்றை இவர்கள் எக்ஸாம்பிளாக இட்டால் தான் இது வந்து ஒரு மதவெறியை வந்து வெளிக்காட்டுது. சமீபத்தில் கணபதி ஒரு ஃபெஸ்டிவல், அது வந்து ஹிந்து பீப்புளுக்கு ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். அது வந்து 123 டெசிபல், அதாவது எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சான் அப்படின்ட்டு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு நியூஸ் சொல்லிட்டுச்சு. இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மஸ்ஜிதோட டெசிபல் பொல்யூஷன் ஏற்படுத்துச்சு, ஏதாச்சும் ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கா? இல்லை. ஆனால் இவர்கள் மதவெறி இதிலிருந்து புரிகிறது. இன்ஷா இவர்லேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தான் நம்மளை காக்க வேண்டும். இன்ஷா துவா செய்வோம். இது போன்ற மேன்மேலும் செய்திகளுக்கு அறிவோர் 1000 என்கிற நம்ம எஃபி மற்றும் யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அறிவோம் என்கிற நமது எஃபி குரூப்பையும், ஏர்வாடி மீடியா என்கிற நமது எஃபி பேஜும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது போன்ற மேன்மேலும் செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மறுப்பு செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கும். இஸ்லாத்துக்கு எதிராக யார் எதுவும் பண்ணாலும் மறுப்பு செய்திகள் வெளியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.